ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 35 மாடல் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் 15 மாடல் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த மாடலை பார்த்துட்டு வாங்க. அந்த 15 மாடலை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இப்போ பார்க்க போகிற 20 மாடலுமே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூபாய் 4500 மதிப்புடைய மிதிவண்டியை 8% தள்ளுபடியுடன் விற்பனை செய்தால் அதை வாங்க வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிதிவண்டியோட மதிப்பு என்னன்னா ரூபாய் 4500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாங்களாம்? 8% வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தள்ளுபடி வந்து 8%. அப்போ அதை வாங்க வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மதிப்பு வந்து 4500 ரூபா, 8% தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ தொகையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி தள்ளுபடி சதவீதம் கொடுத்தாலே என்ன பண்ணும்னா 100க்கு வந்து 8% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 100ல் 8 போயிருச்சுன்னா 92. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கனால ஒரு முழு பொருளில் 8% வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம்னா மீதி வந்து 92 இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா 4500 இதோட மதிப்பு 92% தான் இருக்கும். 92%க்கு பார்த்தீங்கன்னா 92/100. ஏன் 92/100ன்னு போடுறோம்னா சதவீதம் அப்படின்னு கொடுத்தாலே பையில் வந்து 100 போடணும். இப்போ கேன்சல் பண்ணுறலாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இது அப்படியே பெருக்குங்க. 45 × 92. 2 10 மிச்சம் 1, 4 2 8 1 9, 9 5 45 மிச்சம் 4, 9 36 40, 0 14 மிச்சம் 1 4. எவ்வளோ ஆன்சர்? 4140 ரூபா தான் ஆன்சர். 4500 மதிப்புடைய மிதிவண்டியை வந்து 8% தள்ளுபடியுடன் விற்றால் எவ்வளோக்கு விற்கலாம்னா 4140 ரூபாய்க்கு விற்கலாம். அடுத்தது, தர்மா என்பவர் குளிர்சாதன பெட்டியை ரூபாய் 4500க்கு வாங்கினார். அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றால் அவர் 8% லாபம் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன மாடல்லையே நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க. ரூபாய் 4500க்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க 4500ன்னு. அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றால் அவர் 8% லாபம் பெறுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. லாப சதவீதம் வந்து 8%. எவ்வளவு ரூபாய்க்கு விற்றால் விற்பனை விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு விற்பனை விலைக்கான ஃபார்முலா தெரியும். விற்பனை விலை ஈக்குவல் டு 100 + லாப சதவீதம் / 100 × வாங்கிய விலை. இதுக்கான ஃபார்முலா எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட்டை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 + லாப சதவீதம் எவ்வளவு? 8/100. வாங்கிய விலை எவ்வளவு? 4500. 100 + 8 108/100 × 4500. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 108 × 45. 108 × 45. 8 5 40. 1 5 5. 8 4 32 மிச்சம் 3. 1 4 4. 0 6 8 4. எவ்வளோ வருது? 4860 ரூபாய். தர்மா என்பவர் குளிர்சாதன பெட்டியை ரூபாய் 4500க்கு வாங்கியிருக்காரு. 8% லாபம் வச்சு அவர் விற்றார்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பார்னா 4860 ரூபாய்க்கு விற்பார். அடுத்த சம்மு, ரூபாய் 11500 அடக்க விலையுடைய பொருளை 20% லாபம் நிர்ணயிக்கப்பட்ட பின் 10% தள்ளுபடி செய்யப்பட்டால் இறுதியாக தள்ளுபடி செய்யப்பட்ட பின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். அடக்க விலை அப்படின்றது என்ன? வாங்கிய விலையை தான் சொல்கிறாங்க. வாங்கிய விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க. லாப சதவீதம் 20%. அடுத்து என்னன்னு பாருங்கள், தள்ளுபடி. இதுக்கப்புறமேட்டு 10% தள்ளுபடியும் செய்யப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க. 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இறுதியாக வந்து விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த தள்ளுபடி சதவீதத்தை மறந்துடுங்க இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? விற்பனை விலைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன? 100 + லாப சதவீதம் / 100 × வாங்கிய விலை. இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுங்க. 100 லாப சதவீதம் எவ்வளவு? 20/100 × வாங்கிய விலை எவ்வளவு? 11500. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க.
இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மேலே என்ன இருக்குது 100 + 20 120 120 × 115. இது அப்படியே பெருக்குங்க. 115யும் 120யும் பெருக்குனா I 2 10 மிச்சம் 1 ஓ 2 2 1 3 ஓ 2 2 ஓ 5 5 1 1 0 8 3 1 எவ்வளோ வருது 13800 வருது. இப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 11500 அடக்க விலையுடைய பொருளை 20% லாபம் நிர்ணயிக்கப்பட்ட பின் அடுத்தது 10% தள்ளுபடி செய்யப்பட்டால் இறுதியாக தள்ளுபடி செய்யப்பட்ட பின் விற்பனை செய்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விற்பனை விலை தான், ஆனால் இறுதியான விற்பனை விலை கிடையாது. ஏன்னா தள்ளுபடி வேற 10% நம்ம பண்ணணும். இப்போ 10% தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் 100க்கு 10% அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். 100ல் 10 பேர்ஸ்னா எவ்வளவு 90%. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 10% வச்சு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்க கூடாது. 100க்கு 10%னா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கணும். அப்போ விற்பனை விலை என்ன கிடைச்சிருக்கு 13800ன்னு கிடைச்சிருக்கு. இன்ட்டு 90% அப்படின்றத எப்படி எழுதலாம் 90/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியறத கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருக்குங்க. 138 90ஓட பெருக்கணும். 9 8 72 மிச்சம் 7 9 3 27 27 7 34 மிச்சம் 3 1 9 9 9 3 12 எவ்வளோ வருது 12420. 10% தள்ளுபடி செய்யப்பட்ட பின் எவ்வளோ வந்திருக்குன்னா 12420 ரூபாய். இந்த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு ஒரு பற்பசையின் சந்தை விலை ரூபாய் 80. பற்பசையின் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்பு அதன் விற்பனை விலை 68 ரூபாய் எனில் அதன் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம பாருங்க. சந்தை விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க சந்தை விலை வந்து 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தள்ளுபடி செய்யப்பட்ட பின் அதன் விற்பனை விலை என்ன விற்பனை விலை வந்து 68 ரூபாய், அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கு பின். அடுத்தது தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தள்ளுபடி என்னன்னு கேட்கல, தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயே பாருங்க சந்தை விலை வந்து 80 ரூபா, தள்ளுபடி செய்யப்பட்ட பின் விற்பனை விலை எவ்வளவா இருக்கு 68 ரூபாய். அப்ப எவ்வளவு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க முன்னாடி 80 ரூபாவா இருந்திருக்கு, தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு 68 ரூபாவா ஆயிருக்கு. அப்ப 80ல் 68 போயிருச்சுன்னா 12 ரூபாய் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளவு 12 ரூபாய் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிறது என்ன தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தள்ளுபடி எவ்வளவோ அதை மேலே போட்டுக்கணும், சந்தை விலை என்னவோ அதை கீழே போட்டுக்கோங்க, இன்ட்டு 100. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 20ஆல் அடிக்கலாம், 20 100. இதை அடிச்சிங்கன்னா 4 டைம் வரும். திருப்பி 4ஆல் அடிச்சிங்கன்னா 1 நாங்க 3 12 3 × 5 15. 15% வந்து தள்ளுபடி சதவீதம். ஆப்ஷன் வந்து சி. இப்போ எப்படி வந்து தள்ளுபடியை மேலே போட்டோம், கீழே வந்து எப்படி சந்தை விலை வந்துச்சு இன்ட்டு 100 எப்படி போட்டோம் அப்படின்றது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த தள்ளுபடி சதவீதம் அப்படின்றத லாப சதவீதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதான் இதுக்கான ஃபார்முலா. இல்லை லாப சதவீதத்துக்கு பதிலாக தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே லாபத்துக்கு பதிலாக தள்ளுபடி, வாங்கிய விலை வந்து சந்தை விலை தான் வாங்கிய விலை. இந்த ஃபார்மேட்டில் தான் இதையும் கொண்டு போயிருக்கோம். அடுத்த சமு ரமேஷ் என்பவர் மிதிவண்டியை ரூபாய் 5200க்கு வாங்கினார். அந்த மிதிவண்டிக்கு பழுது பார்ப்பு செலவுகள் ரூபாய் 800 ஆனது. அதன் விற்பனை விலை ரூபாய் 5500 எனில் அதன் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரமேஷ் வந்து மிதிவண்டியை 5200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ வாங்கிய விலை என்னன்னா 5200. அது மட்டும் இல்லாமல் அந்த மிதிவண்டிக்கு வந்து பழுது பார்ப்பு செலவுகள் ரூபாய் 800 அப்படின்னு சொல்கிறாங்க. செலவு எவ்வளோ பண்ணியிருக்காரு 800 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அடுத்தது அதன் விற்பனை விலை, மிதிவண்டியை வாங்கி செலவு செஞ்சு அதை எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 5500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. விற்பனை விலை வந்து 5500 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து லாபமா நஷ்டமா, அதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் வாங்கிய விலை அப்படின்றது 5200 கொடுத்துருக்காங்களே, இது வாங்கிய விலை கிடையாது. ஏன்னு பாருங்கள் வாங்கிய விலை 5200 ரூபா, இது சரிதான். அதுக்கு செலவு வேறு பண்ணியிருக்காரு 800 ரூபா. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாவை நீங்கள் எடுத்துக்கணும்.
6000 ரூபா வந்து தான் வாங்கிய விலையாக நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா 5200 மட்டும் வைக்கக்கூடாது. 5200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, செலவு வேறு 800 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. டோட்டலாக அந்த சைக்கிளுக்கான விலைன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். அதுக்கப்புறமேட்டு இந்த 6000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 5500க்கு தான் விற்றுருக்காரு. இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது 6000 ரூபாய்க்கு வாங்கி 5500 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. இப்போ லாபம் வராது, நஷ்டம் தான். எவ்வளோ நஷ்டத்துக்கு விற்றுருக்காரு? 500 ரூபா அவருக்கு நஷ்டம். 6000 ரூபாய்க்கு வாங்கி 5500 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. நஷ்டம் எவ்வளோனா 500 ரூபா நஷ்டம். இப்போ சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. லாபம் வராது. இப்போ நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நஷ்டம் எவ்வளவு? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 500ன்னு. பை வாங்கிய விலை என்னன்னா 5200 போடக்கூடாது. 5200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு செலவு வேறு 800 ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. இந்த செலவையும் சேர்த்து தான் நம்ம வாங்கிய விலையாக வச்சுக்கணும். அப்போ 6000 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடிச்சிங்கன்னா 1 5 5 12 5 60 வரும். இப்போ 4ஆல் அடிக்கலாம். 3 12 25 4 100. இப்போ என்ன இருக்குது? 25/3 அப்படின்னு இருக்கு. அப்படியே டிவைட் பண்ணுங்க. 25 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 3 24. மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா மேலே ஈவு இருக்குல்ல, இது அப்படியே 8 அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது. இதை அப்படியே பக்கத்தில் போட்டுக்கோங்க. பை எந்த நம்பரால் வகுத்தீங்களோ அதை கீழே போட்டுக்கணும். 3ஆல் தான் வகுத்தோம், கீழே போட்டுக்கிட்டோம். இப்போ இதான் ஆன்சர். 8 1/3%. லாபமா நஷ்டமா? நஷ்டம். 8 1/3% நஷ்டம். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இதுலேயும் பாருங்கள் லாபம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணிடக்கூடாது. 8 1/3 லாபம்னு கொடுத்துருக்காங்க. இல்லை லாபமா நஷ்டமா அப்படின்றத கரெக்டாக பார்த்து பண்ணணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் தான் சரியானது, ஏ தான் சரியானது. அடுத்த சம்மு 25 புத்தகங்கள் வாங்கிய விலை 20 புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இதில் பாருங்கள் 25 புத்தகங்களின் வாங்கிய விலை வந்து 20 புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா லாபமா அல்லது நஷ்டமா, அதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுத்து சமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. a - b / b × 100. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி 25 புத்தகங்களின் வாங்கிய விலை 20 புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இந்த சைடு ஒன்று கொடுத்து இந்த சைடு ஒன்று கொடுத்து இது ரெண்டுமே சமம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்றது என்ன? முதல் நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பரை பின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 25 மைனஸ் பி என்ன 20 பை திருப்பி பி என்ன 20 இன்ட்டு 100. 25ல் 20 போயிருச்சுன்னா 5 5/20 இன்ட்டு 100. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 20ஆல் அடிச்சிங்கன்னா 1 20 20 5 டைம் வரும். 5 25 25%. இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது லாபம். லாப சதவீதம் வந்து 25%. இது எப்படி லாபமா நஷ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ வந்து 25, பி வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பெரிய நம்பரு, பி வந்து சின்ன நம்பர். ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? +5 தான் வரும். இல்லை ப்ளஸில் வந்துச்சுன்னா இது லாபம். அதே மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 20 மைனஸ் 25 அப்படின்னு இருக்கு. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -5ன்னு வரும். இது மாதிரி -5 மைனஸில் வந்துச்சுன்னா இது வந்து நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸில் வந்துச்சுன்னா லாபம்னு எடுத்துக்கோங்க, மைனஸில் வந்தால் நஷ்டம்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாபம் தான். ஆப்ஷனில் வந்து லாபமா நஷ்டமா அப்படின்ற மாதிரி கொடுக்கல, 25% அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பி தான் சரியானது. அடுத்த சம்ம 15 பொருட்களின் வாங்கிய விலையானது 18 பொருட்களை விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 பொருளோட வாங்கிய விலை வந்து 18 பொருளோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து லாபமா இல்லை நஷ்டமா, அதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மேட் தான் a - b/b × 100. இல்லை ஏ வந்து என்ன 15, பி வந்து என்ன 18, திருப்பி பி வந்து 18 × 100. இதில் பாருங்கள் 15 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பர் வந்து ரெண்டாவதாக இருக்குது. 15ல் 18 போகாது. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -3 வரும் பை 18 × 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 6 3 18. திருப்பி அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிக்கலாம். 52 100 மூவி 2 6. இப்போ என்ன இருக்குது? -50/3 அப்படின்னு இருக்கு. இந்த மைனஸ் என்ன? நஷ்டம். மைனஸ்ன்னு வந்தால் என்ன? நஷ்டம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நஷ்டம்.
ஆப்ஷனில் வந்து லாபமா நஷ்டமானு கொடுக்கல, ஆனால் நமக்கு தெரியும் இது வந்து நஷ்டம்னு. அடுத்தது அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 50 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 3, மீதி வந்து 2 0, 6 3 18, மீதி வந்து 2 வரும். இதை எப்படி எழுதணும்? ஈவை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 16, மீதி என்ன இருக்குது 2 இருக்குது, இதை மேலே எழுதிக்கணும். பை எந்த நம்பரால் வகுத்தோமோ அதை கீழே எழுதிக்கணும். 3ஆல் வகுத்தோமோ அதை கீழே எழுதிக்கோங்க. த ஆன்சர் 16 2/3%. நஷ்டமா லாபமானு கேட்டாங்கன்னா நஷ்டம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த சம்மு 12 பேனாக்களின் அடக்க விலையானது 8 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த சம பொறுத்த வரைக்கும் லாபம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே ஃபார்மேட் தான் a - b/b × 100. இல்லை ஏ வந்து என்ன 12, பி வந்து என்ன 8 பை பி வந்து 8 × 100. 12ல் 8 போனுச்சுன்னா 4 பை 8 × 100. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ஒரு நாங்க 8, 2ஆல் அடிச்சிங்கன்னா 50 வரும். இதுக்கான லாப சதவீதம் எவ்வளவு? 50%. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு 2 கை கடிகாரங்களின் விற்பனை விலை ஒவ்வொன்றும் 850 ரூபாய். ஒன்றின் லாபம் 15%, மற்றொன்றின் நஷ்டம் 15% எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஃபார்மேட் கொடுத்தாலே ஃபார்முலா என்ன வரும்னா a/10 எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் லாபம் வந்து 15%, மற்றொன்றின் நஷ்டம் வந்து 15%. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? a/10 இதில் ஏன்றது என்னன்னா இந்த 15% ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே சதவீதத்தில் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம். ரெண்டுமே வேறு வேறு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து செட் ஆகாது. ரெண்டுமே ஒரே நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் போடணும். இப்போ ஏக்கு பதிலாக 15/10 இதில் 850 அப்படின்னு இருக்கு. இது எதுவுமே அப்ளை பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்ளை பண்ண வேணாம். இது மாதிரில இந்த இடத்துல எந்த நம்பர் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த பர்சன்டேஜை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே 1000 கொடுத்தாலுமே இங்கே பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 15, இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேல்யூ வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225, 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 வரும். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2.25%. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது லாபமா இல்லை நஷ்டமா அப்படின்றது. இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் மட்டும் தான் வரும், லாபம் வராது. இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் மட்டும் தான் வரும். இப்போ நஷ்டம் 2.25%. அடுத்த சம்மு ஒரு கடைக்காரர் 2 ரூபாய்க்கு 3 மிட்டாய்களை வாங்கினார். அவர் 50% லாபம் பெற வேண்டுமானால் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும்? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கடைக்காரர் வந்து 2 ரூபாய்க்கு வந்து 3 மிட்டாய்களை வாங்கினார். வாங்கிய விலை இது. அடுத்து என்ன சொல்றாங்க? 50% லாபம் பெற வேண்டுமானால் லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க 50% அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50% லாபம் பெற வேண்டுமானால் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும்? 1 ரூபாய்க்கு வந்து எத்தனை மிட்டாய்களை வந்து அவர் விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிய விலை அவங்களே கொடுத்துட்டாங்க. வாங்கிய விலை எவ்வளவு? 2 ரூபாய் அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லாப சதவீதம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லாபம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். லாப சதவீதம் ஃபார்முலா என்ன? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இல்லை லாப சதவீதம் 50 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. லாபம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சுக்கலாம். வாங்கிய விலை எவ்வளவு? 2 ரூபாய். 2 × 100. இப்போ 50ஆல் அடிச்சிங்கன்னா 50 50, 250 100 வரும். இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ லாபம் எவ்வளோ வருது? 1 ரூபாய் தான் லாபம். லாபம் வந்து 1 ரூபாய். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிய விலை எவ்வளோனா எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதில் லாபம் எவ்வளோ வச்சு அவர் விற்க போகிறாருன்னா லாபம் வந்து 1 ரூபாய் லாபம் வச்சு அவர் விற்க போகிறாரு. இப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒருத்தர் 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. லாபம் வந்து 1 ரூபாய் வச்சு விற்க போகிறாரு. இப்போ எவ்வளோக்கு அவர் விற்பார்? வாங்கிய விலையும் லாபத்தையும் நீங்கள் கூட்டினா தான் விற்பனை விலையை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வாங்கிய விலை 2 ரூபாய், லாபம் வந்து 1 ரூபாய் வச்சு விற்கிறாரு. இப்போ விற்பனை விலை எவ்வளோ வரும்? 3 ரூபாய் வரும். விற்பனை விலை வந்து 3 ரூபாய். இந்த சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கல. 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? 3 மிட்டாய்களை வாங்கியிருக்காரு. 2 ரூபாய்க்கு 3 மிட்டாய்களை வாங்கினார் அப்படின்னு சம்பளே கொடுத்துட்டாங்க. அவர் லாபம் வச்சு எவ்வளோக்கு விற்க போகிறாரு? 3 ரூபாய்க்கு விற்க போகிறாரு. 1 ரூபாய் லாபம் வச்சு
3 ரூபாய்க்கு விற்க போகிறாரு. இப்போ 3 மிட்டாய்களை வந்து 3 ரூபாய்க்கு விற்றாருன்னா ஒரு மிட்டாயை எவ்வளோக்கு விற்பார்? 1 ரூபாய்க்கு விற்பார். ஒரு மிட்டாயை வந்து எவ்வளோக்கு விற்பார்? 1 ரூபாய்க்கு விற்பார். திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து 2 ரூபாய்க்கு வந்து 3 மிட்டாயை வாங்குறாரு. ஒருத்தர் வந்து 2 ரூபாய்க்கு வந்து 3 மிட்டாயை வாங்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா 1 ரூபாய் லாபம் வச்சு விற்க போகிறாரு. 1 ரூபாய் லாபம் வச்சு விற்றாருன்னா 3 ரூபாய்க்கு விற்கலாம். அவர் கையில் எவ்வளோ இருக்குது? 3 மிட்டாய் இருக்குது. இப்போ 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாயை அவர் விற்கலாம்? 1 ரூபாய்க்கு வந்து 1 மிட்டாயை விற்கலாம். ஏன்னா 3 ரூபாய்க்கு 3 மிட்டாயை விற்கலாம்னா 1 ரூபாய்க்கு 1 மிட்டாயை விற்கலாம். அதான் ஆன்சர், ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கடைக்காரர் 200 டஜன் ஆரஞ்சு பழங்களை 1 டஜன் ரூபாய் 10 என்ற முறையில் வாங்கினார். அதற்கு போக்குவரத்து செலவு ரூபாய் 500 ஆனது எனில் ஒரு ஆரஞ்சு 1 ரூபாய்க்கு விற்றால் அதன் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும். 200 டஜன் ஆரஞ்சு பழங்களை, ஒரு டஜன்னா என்ன? ஒரு டஜனில் 12 ஆரஞ்சு பழம் இருக்கும். ஒரு டஜன் அப்படின்றது என்னன்னா 12 அப்படின்றத அர்த்தம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். அப்போ 200 டஜன் ஆரஞ்சு பழங்களை ஒரு டஜன் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டஜன் வந்து 10 ரூபானா 200 டஜன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 200 × 10 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஒரு டஜன் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 200 டஜன் ஆரஞ்சு பழத்தை எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அப்போ வாங்கிய விலை என்ன? 2000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் அதற்கு போக்குவரத்து செலவு ரூபாய் 500 ஆனது எனில், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளோ இருக்குது? 500 ரூபாய். அதையும் சேர்த்துக்கணும். அப்போ இதுக்கான வாங்கிய விலை எவ்வளவுனா 2500 ரூபாய். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 200 டஜன் ஆரஞ்சு பழங்களை ஒரு டஜன் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு டஜன் 10 ரூபானா 200 டஜன் எவ்வளோ வரும்? 200 × 10 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளோ ஆயிருக்கு? 500 ரூபாய் இருக்குது. இப்போ 2000 ரூபாய்க்கு பழம் மட்டும் வாங்கியிருக்காரு. போக்குவரத்து செலவு ஒரு 500 ரூபாய். இப்போ 2500 ரூபா டோட்டலாக வாங்கியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது? ஒரு ஆரஞ்சு 1 ரூபாய்க்கு விற்றால் அதன் லாபால நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பழத்தை வந்து 1 ரூபாய்க்கு விற்க சொல்கிறாங்க. இப்போ லாபமா நஷ்டமா, அதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு, வாங்கிய விலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது விலை, விலை தான் 2500 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 200 டஜன் ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டஜன்னா எவ்வளவு? 12 ஆரஞ்சு பழம் இருக்கும். அப்போ 200 டஜன்னா எவ்வளோ ஆரஞ்சு பழம் இருக்கும்? 200 × 12 அப்படியே பெருக்குங்க. 200 × 12 எவ்வளோ வரும்? 2400 வரும். இப்போ 2400 பழங்கள் இருக்குது. 2400 ஆரஞ்சு பழங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கிய விலை வந்து 2500. மொத்த பழங்கள் 2400 இருக்கு. வாங்கிய விலை வந்து 2500. சம்மில் என்ன சொல்கிறாங்க? ஒரு பழத்தை 1 ரூபாய்க்கு விற்க சொல்கிறாங்க. ஒரு பழத்தை 1 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2400 ரூபா தான் கிடைக்கும். 2400 பழம் தான் இருக்குது. ஒரு பழத்தை 1 ரூபாய்க்கு விற்றோம்னா 2400 ரூபா தான் அவர் கையில் கிடைக்கும். இப்போ வாங்கிய விலை 2500. எவ்வளோக்கு விற்கிறாரு? 2400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவருக்கு கண்டிப்பாக எவ்வளோ நஷ்டமாக இருக்கும்? 100 ரூபாய் நஷ்டமாக இருக்கும். நஷ்டம் எவ்வளவு? 100 ரூபாய். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்கினது 2500 ரூபாய்க்கு, விற்றது 2400 ரூபாய்க்கு. அதனால் நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்கு? 100 ரூபா நஷ்டமாக இருக்குது. இல்லை சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்கல, நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்கு? 100 ரூபா ஆயிருக்கு. வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை வந்து 2500 இன்ட்டு 100. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோக்கு மேலே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மேலே 100 இருக்குது, கீழே 25 இருக்குது. ஒரு 25 25, 4 25 100. அப்போ எவ்வளோ சதவீதம் நஷ்டமாயிருக்குன்னா 4% நஷ்டமாயிருக்கு. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, ஒரு பேனாவை 4% நஷ்டத்திற்கு பதிலாக 4% லாபத்திற்கு விற்றால் அந்த நபருக்கு ரூபாய் 6 அதிகம் கிடைக்கிறது எனில் பேனாவின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி 4% நஷ்டத்திற்கு பதிலாக 4% லாபத்திற்கு விற்றால் ரூபாய் 6 வந்து அதிகம் கிடைக்கிறது. இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 4% நஷ்டத்திற்கு பதிலாக 4% லாபம். ஒரே சேம் நம்பர் வந்து கொடுத்து
இதுக்கு பதிலாக இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம லாப சதவீதம் ஃபார்முலா எழுதிக்கலாம். லாப சதவீதம் ஃபார்முலானா லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதில் ஏன் வந்து லாப சதவீதம் ஃபார்முலா எடுத்திருக்கோம்னா இல்லை அதிகம்னு சொல்லியிருக்கனால லாப சதவீதம் ஃபார்முலா எடுத்திருக்கோம். இதை குறைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நஷ்ட சதவீதம் ஃபார்முலா எடுத்திருப்போம். இப்போ வந்து பாருங்கள் எப்பயும் போல் அப்ளை பண்ணுங்கள். இதில் தான் ஒன்று பண்ண போகிறோம். 4% நஷ்டத்திற்கு பதிலாக 4% லாபத்திற்கு விற்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டிக்க போகிறோம். இது மாதிரி ஃபார்மேட் கேட்டால் மட்டும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 கூட்டினா 8 ஈக்குவல் டு இந்த லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் அதிகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இடத்துல 6 பை வாங்கிய விலை அடக்க விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 4 அடிக்கலாம், 4 8, 25 4 100, திருப்பி 2 அடிச்சிங்கன்னா 1 2 2, 2 6, 25 இன்ட்டு 3 75. இப்போ 1 ஈக்குவல் டு 75 பை வாங்கிய விலை. இப்போ வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை அதாவது அடக்க விலை எவ்வளவு? 75 ரூபாய். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, ஒரு காற்றாடியின் விற்ற விலையை ரூபாய் 400 380க்கு குறைக்கும் பொழுது அவருக்கு நஷ்டம் 2% கூடுகிறது எனில் அந்த காற்றாடியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 400 ரூபாயிலிருந்து 380க்கு குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 ரூபாயிலிருந்து 380க்கு குறையுது. அப்போ எவ்வளோ நஷ்டமாயிருக்கு? 2% நஷ்டமாயிருக்கு. 400லேருந்து 380 குறையுதுன்னா எவ்வளோ ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு நஷ்டம் ஆயிருக்குன்னா 20 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இதிலே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நஷ்ட சதவீதம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 2%. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாங்கிய விலை என்ன, அதாவது அடக்க விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? 100 பை 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. நமக்கு எதெல்லாம் தெரியுதுன்னு பாருங்கள். வாங்கிய விலை தான் கண்டுபிடிக்கணும். நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன? 2%. இல்லை விற்பனை விலை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது, இதுலேயும் கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்க வேணாம். அடுத்து நமக்கு என்ன தெரியும்? நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா தெரியும். நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதில் 2 வேல்யூ தெரியுதான்னு பாருங்கள். நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் 2%. அதே மாதிரி நஷ்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் 20ன்னு நமக்கு தெரியும். இல்லை வாங்கிய விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 2% ஈக்குவல் டு நஷ்டம் எவ்வளவு? 20 ரூபாய் பை வாங்கிய விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2 அடிக்கலாம். 2 2, 2 20. இது அப்படியே பெருக்குங்க. 10 இன்ட்டு 100 1000. அப்போ 1 ஈக்குவல் டு 1000 பை வாங்கிய விலை. இந்த வாங்கிய விலை ஈக்குவல் இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 1 இன்ட்டு வாங்கிய விலை தான். இப்போ வாங்கிய விலை எவ்வளவுனா 1000 ரூபாய். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஒரு காற்றாடியின் விற்ற விலை வந்து 400 ரூபாயிலிருந்து 380க்கு குறையுது. அப்போ அவருக்கு நஷ்டம் வந்து 2% வந்து ஆகுது. அப்போ அந்த காற்றாடியின் அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை வந்து 1000 ரூபாய். அடுத்த சம்மு, ஏ என்பவர் ஒரு மோட்டார் சைக்கிளை பி என்பவருக்கு 10% நஷ்டத்தில் விற்றார். பி அதை 54,000க்கு விற்று 20% லாபம் பெறுகிறார் எனில் அந்த மோட்டார் சைக்கிளின் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ என்பவர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை பி என்பவருக்கு 10% நஷ்டத்தில் விற்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ என்பவர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து பி என்பவருக்கு வந்து 10% நஷ்டத்தில் விற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னெல்லாம் நமக்கு தெரியலன்னு பாருங்கள். ஏ ஃபஸ்ட்டு ஒரு கடையிலேருந்து மோட்டார் சைக்கிளை வாங்கியிருப்பார். அந்த வாங்கிய விலை என்னன்னு நமக்கு தெரியாது. ஏ வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை ஒரு கடையிலேருந்து வாங்கியிருப்பார். அது வாங்கிய விலையே என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏ என்ன பண்ணியிருக்காரு? அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு அதை பி என்பவருக்கு வந்து 10% நஷ்டத்தில் விற்றுருக்காரு. அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லலை. விற்பனை விலையும் நமக்கு தெரியல. ஏ ஃபஸ்ட்டு கடையிலேருந்து வாங்கின விலையும் தெரியல. அது எவ்வளோ நஷ்டத்துக்கு விற்றுருக்காருன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. 10% நஷ்டத்தில் விற்றுருக்காருன்னு. அது திருப்பியும் பி கிட்ட வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்றதையும் நம்மக்கிட்ட சொல்லலை. இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ பி என்ன பண்ணுறாருன்னா 54,000க்கு விற்றுருக்காரு.
திருப்பி ஏ கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அந்த வாங்கின அமௌண்ட் என்னன்னு நமக்கு தெரியல. பி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சைக்கிளை 54,000க்கு விற்றுருக்காரு. இப்போ பி எவ்வளோக்கு விற்றுருக்காரு, விற்பனை விலை வந்து 54,000க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% லாபம் வச்சு விற்றுருக்காரு. லாப சதவீதம் 20%, 20% லாபம் வச்சு பி வந்து விற்றுருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 54,000க்கு விற்றுருக்காரு. அப்போ அந்த மோட்டார் சைக்கிளின் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மோட்டார் சைக்கிளின் உண்மையான விலைனா வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வாங்கிய விலை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இந்த ஏ கிட்ட இருந்து பி வாங்கிய விலையை குறிக்கல. அந்த ஏ வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருப்பார்ல, அந்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாங்கிய விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரிவல்ஸ்லேருந்து நம்ம போக போகிறோம், கீழேருந்து மேலே போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பி வந்து 20% லாபம் வச்சு 54,000க்கு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டாரு. ஆனால் பி வந்து ஏ கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கலாம். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன, வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன, 100 லாப சதவீதம் தான். 100 + லாப சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இதில் பாருங்கள் 100/100 எவ்வளோ லாப சதவீதம், 20 இன்ட்டு 54,000. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது அப்படியே ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். 100/120 இன்ட்டு 54,000. இப்போ கேன்சல் பண்ணுறலாம், கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6ஆல் அடிச்சிங்கன்னா 2 12, 9 54 0 0. திருப்பி 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 2 450 வரும். 450 × 100 45,000. இது வாங்கிய விலை. இந்த வாங்கிய விலை எதுக்கானதுன்னா, ஏ கிட்ட இருந்து பி வாங்கிய விலை. ஏ கிட்ட இருந்து 45,000க்கு பி வந்து வாங்கியிருக்காரு. இந்த 45,000க்கு வாங்கிட்டு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 20% லாபம் வச்சு 54,000க்கு விற்றுருக்காரு. இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சம்மில் கேட்டிருக்காது உண்மையான விலை என்ன, சைக்கிளோட உண்மையான விலை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இந்த ஏ வந்து கடையிலேருந்து வாங்கியிருப்பார்ல அந்த விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. பி வந்து ஏ கிட்ட எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 45,000க்கு வாங்கியிருக்காரு. அதாவது ஏ வந்து விற்றுருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 45,000க்கு விற்றுருக்காரு. இப்போ இதுக்கான ஏ வந்து விற்ற விலையும் பி வாங்கிய விலையும் ஒன்று தான். ஏன்னு பார்க்குறப்ப ஏ வந்து பிக்கு 45,000க்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். பி சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப ஏ கிட்ட இருந்து பி வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏவோட விற்பனை விலை எவ்வளவு, 45,000க்கு விற்றுருக்காரு. எவ்வளோ சதவீதம் நஷ்டத்தில் விற்றுருக்காரு, 10% நஷ்டத்தில் விற்றுருக்காரு 45,000க்குன்னு. இப்போ ஏவோட உண்மையான விலை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே தான் வாங்கிய விலைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வாங்கிய விலை ஈக்குவல் டு 100/100. இதேனா நஷ்ட சதவீதம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. இதில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் 100/100 எவ்வளோ நஷ்டம், 10% இன்ட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 45,000க்கு விற்றுருக்காரு. இப்போ 100 10 போயிடுச்சுன்னா 90 இன்ட்டு 45,000. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 9ஆல் அடிச்சிங்கன்னா 9 45 500 வரும். 500 × 100 50,000. இதான் வாங்கிய விலை. எவ்வளோக்கு வந்து சைக்கிளை வாங்கியிருக்காருன்னா, அதாவது யார் வாங்கியிருக்கா, ஏ வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 50,000க்கு வாங்கியிருக்காரு. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இந்த சம்மை வந்து ஒன் டைம் நீங்கள் திருப்பி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அடுத்த சம்மு, அருண் என்பவர் 30 கிலோகிராம் கோதுமையை ஒவ்வொரு கிலோகிராமும் ரூபாய் 11.50 என்னும் வீதத்தில் வாங்குகிறார் மற்றும் 20 கிலோகிராம் கோதுமையை ஒவ்வொரு கிலோகிராமும் ரூபாய் 14.25 என்னும் வீதத்தில் வாங்குகிறார். இரண்டையும் கலந்து புதிய கலவையை உருவாக்குகிறார். அந்த புதிய கலவையை ஒவ்வொரு கிலோகிராமும் என்ன விலைக்கு விற்றால் அவர் 30% லாபம் பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அருண் என்பவர் வந்து இது ஒரு கடைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கடையில் வந்து 30 கிலோ கோதுமை வாங்குறாரு. ஒரு கடையில் வந்து 30 கிலோ கோதுமை வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னா, ஒரு கிலோ 11 ரூபா 50 பைசாக்கு வாங்குறாரு. ஒரு கிலோ வந்து 11 ரூபா 50 பைசாக்கு வாங்குறாரு. இப்போ 30 கிலோக்கு எவ்வளோ ஆயிருக்கும், அப்படியே பெருக்குங்க. 11 ரூபா 50 பைசா அப்படியே 30ஆல் பெருக்குங்க. 5 3 15 மிச்சம் 1, 1 3 3 1 4, 1 3 3 0, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 345. 345 ரூபா ஆயிருக்கும். 30 கிலோ கோதுமை எவ்வளோ ஆயிருக்கும், 345 ரூபா ஆயிருக்கும். ஒரு கிலோ வந்து 11 ரூபா 50 பைசாவாக இருந்துச்சுன்னா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 20 கிலோகிராம் கோதுமையை ஒவ்வொரு கிலோகிராமும் ரூபாய் 14.25 என்னும் வீதத்தில் வாங்குகிறார். திருப்பி என்ன பண்ணுறாருன்னா,
20 கிலோ கோதுமை வாங்குறாரு. அது 1 கிலோ எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 14 ரூபா 25 பைசாக்கு வாங்குறாரு. இப்போ 20 கிலோவுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? அப்படியே அதே மாதிரியே பெருக்குங்க. 20ஆல் பெருக்குனீங்கன்னா 2 10 மிச்சம் 1 2 4 1 5 4 2 8 1 2 0 அப்படியே போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா 285 ரூபாய் வரும். இதை கரெக்டாக பெருக்கிக்கோங்க. 345 எப்படி வந்துச்சு, 285 எப்படி வந்துச்சு அப்படின்றத கரெக்டாக பெருக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து அருண் வந்து 30 கிலோ கோதுமை வாங்கியிருக்காரு. 1 கிலோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 11 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்காரு. அதுக்கான மொத்த தொகை வந்து 345 ரூபாய். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா 20 கிலோ கோதுமை வாங்குறாரு. அது 1 கிலோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 14 ரூபா 25 பைசாக்கு வாங்கியிருக்காரு. அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 285 ரூபாய். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டையும் கலந்து புதிய கலவையை உருவாக்குகிறார். ரெண்டுத்தையுமே கலந்து புதிய கலவையை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையுமே கூட்டுங்க. 345யும் 285யும் கூட்டுங்க. 0 மிச்சம் 1 9 13 மிச்சம் 1 6 630 ரூபா இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே கலந்தோம்னா 630 ரூபா இருக்குது. இதுதான் வாங்கிய விலை. அடுத்து என்னன்னு பாருங்க, அந்த புதிய கலவையை ஒவ்வொரு கிலோகிராமும் என்ன விலைக்கு விற்றால் 30% லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க 30%. இப்போ விற்ற விலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் சம்மில் வந்து விற்ற விலை கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு கிலோகிராமும் என்ன விலைக்கு விற்றால் 30% லாபம் பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன? விற்பனை விலைக்கான ஃபார்முலா வந்து 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 லாப சதவீதம் 30 பை 100 இன்ட்டு வாங்கிய விலை 630 மேலே 130 பை 100 இன்ட்டு 630. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்படியே பெருக்குங்க. 63 இன்ட்டு 13 3 9 6 3 18 1 3 3 1 6 6 9 11 மிச்சம் 1 7 1 8 எவ்வளோ வந்திருக்கு? விற்பனை விலை வந்து 819 ரூபா வந்திருக்கு. இல்லை சம்பளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கல, ஒவ்வொரு கிலோகிராமும் என்ன விலைக்கு விற்றால் அவர் 30% லாபம் பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா மொத்தமாக அவர் எவ்வளோ கோதுமை வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 கிலோ வாங்கியிருக்காரு. ரெண்டாவது ஒரு 20 கிலோ வாங்கியிருக்காரு. மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காரு? 50 கிலோ கோதுமை வாங்கியிருக்காரு. இந்த 50 கிலோக்கான விற்பனை விலை தான் 819 ரூபா. சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு கிலோகிராம். அப்போ ஒரு கிலோக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கிலோக்கு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ 819 50ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் அடிச்சிங்கன்னா 5 50. இதை அடிச்சிங்கன்னா 1 5 5 மிச்சம் 3 6 5 30 மிச்சம் 1 இருக்கும். 3 5 15 மீதி வந்து 3 இருக்கும். 3 0. அப்போ 6 5 30ன்னு வரும். இப்போ எவ்வளோ வருது? 163.6/10 அப்படின்னு இருக்கு. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 16.36 அப்படின்னு வரும். அப்போ ஒரு கிலோவை எவ்வளோக்கு விற்கலாம்னா 16 ரூபா 36 பைசாக்கு விற்கலாம். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, ஒரு கடைக்காரர் ரூபாய் 6000 மதிப்பிலான பொருட்களை வைத்துள்ளார். அதில் பாதி பொருட்கள் 12% லாபத்துடன் விற்றுவிடுகிறார். அவர் மொத்தமாக 18% லாபத்தை பெற்றார் எனில் மீதமுள்ள பாதி பொருட்களை எவ்வளவு லாபத்துடன் விற்று இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கடைக்காரர் வந்து ரூபாய் 6000 மதிப்பிலான பொருட்களை வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ வச்சிருக்காருன்னா 6000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வைத்துள்ளார். அதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதில் பாதி பொருட்கள் வந்து 12% லாபத்துடன் விற்று விடுகிறார். ஃபஸ்ட்டு இது என்னன்னு பாருங்கள். 6000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வச்சுருக்காரு. இல்லை பாதி பொருட்கள் அப்படின்றது என்னென்னா 6000ல் பாதி என்ன? 3000. இப்போ வாங்கிய விலை என்னென்னா 3000. இதை எவ்வளோ லாபத்தில் விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% லாபத்துடன் விற்று விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாப சதவீதம் 12%. இது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். அவர் மொத்தமாக 18% லாபத்தை பெற்றார் எனில் மொத்தமாக 18% லாபத்தை பெற்றார் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இதில் பாதி அப்படின்னு இருக்கப்ப 3000 ரூபாய் பொருளை விற்கிறப்ப 12% லாபத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக அப்படின்னு பார்க்குறப்ப 18% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக அப்படின்றது எதை குறிக்குதுன்னா வாங்கிய விலை 6000 ரூபாய் அதை குறிக்குது. 6000 ரூபாய்க்கு அவருக்கு மொத்தமாக லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதமுள்ள பாதி பொருட்களை எவ்வளவு லாபத்திற்கு விற்றிருப்பார்? மூணாவது என்னன்னு பாருங்க. மீதமுள்ள
பாதி பொருட்களை எவ்வளவு லாபத்துடன் விற்று இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் வாங்கிய விலை 3000. இதுக்கான லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6000 ரூபாய் மதிப்பிலான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாகவே 18% லாபத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக 18% லாபத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்னன்னு பாருங்கள், அதில் பாதி பொருட்களை 12% லாபத்துடன் விற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாதி அப்படின்றது என்ன, 6000ல் பாதி 3000, அதை வந்து எவ்வளோ லாபத்துக்கு விற்றுருக்காருன்னா 12% லாபத்துக்கு விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதமுள்ள பாதி பொருட்களை எவ்வளவு லாபத்துடன் விற்று இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதி வந்து 3000னா அடுத்த பாதி எவ்வளவா இருக்கும், 3000 இருக்கும். அதுக்கான லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இவர் மொத்தமாக 6000 ரூபாய் பொருள் வச்சிருக்காரு. அதுக்கு லாப சதவீதம் 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விற்ற விலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்ன, 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. 100 லாப சதவீதம் 18 பை 100 இன்ட்டு வாங்கிய விலை எவ்வளவு, 6000 ரூபாய். கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 100ஐயும் 18ஐயும் கூட்டினீங்கன்னா 118 இன்ட்டு 60. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 118ஐயும் 60ஐயும் பெருக்குனா 6 6 36 7 42 8 48 மிச்சம் 4 1 6 6 10க்கு 0 மிச்சம் 1 1 6 6 1 7 7080 ரூபாய் வருது. இப்போ மொத்தமாக இவர் விற்ற விலை எவ்வளோனா 7080 ரூபாய். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் பாதி விற்கிறப்ப இவருக்கு 12% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இதுக்கான விற்ற விலை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. இதுக்கான விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிங்க. அதே ஃபார்முலா தான், 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. 100 இதுக்கான லாப சதவீதம் எவ்வளவு, 12 பை 100. இதுக்கு வாங்கிய விலைன்னு பார்க்குறப்ப 6000 போடக்கூடாது, இதில் பாதி தான், அதனால் 3000. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 100ஐயும் 12ஐயும் கூட்டினீங்கன்னா 112 இன்ட்டு 30. 112ஐயும் 30ஐயும் பெருக்குனிங்கன்னா 3 2 6 1 3 3 1 3 3 எவ்வளோ வருது, 3360 ரூபாய் வருது. இதை எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா, பாதி பொருளை விற்கிறப்ப, அதாவது 12% லாபத்துடன் விற்கிறப்ப அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3360 ரூபா கிடச்சிருக்கு. மொத்தமாக விற்கிறப்ப 7080 ரூபா கிடச்சிருக்கு. அதில் பாதி விற்கிறப்ப 3360 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 7080லேருந்து 3360 கழிச்சிட்டோம்னா அடுத்த பாதிக்கான விற்பனை விலை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 7080லேருந்து 3360 கழிங்க. 0 8ல் 6 போனால் 2, 10ல் 3 போனால் 7, 6ல் 3 போனால் 3. இப்போ இதுக்கான விற்பனை விலை என்னன்னா 3720. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா நல்லா பாருங்கள். மொத்தமாக பொருள் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். அதுக்கான விற்பனை விலை எவ்வளோ வந்திருக்கு, 7080 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. இதில் பாதின்னு பார்த்தீங்கன்னா 3360 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 3000 ரூபாய்க்கு வாங்கி 3360 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அடுத்த பாதி என்னவா தான் இருக்கும்னா, மொத்த விற்பனை விலை 7080, அதில் பாதியை விற்கிறப்ப 3360 இருக்குது. அடுத்த பாதி என்னவா இருக்கும், அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பாதி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பாதி வந்து 3720 ரூபா. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வாங்கிய விலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, விற்பனை விலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். லாப சதவீதத்துக்கான ஃபார்முலானா லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இதில் பாருங்கள் லாபம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ லாபம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, வாங்கிய விலை 3000 ரூபா, ஆனால் விற்றுருக்கிறது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 3720 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ வாங்கினது 3000 ரூபாய்க்குனா விற்றது 3720 ரூபானா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும், 720 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். அதான் இங்கே போடணும். 720 பை வாங்கிய விலை எவ்வளவு, 3000 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 3 அடிச்சிங்கன்னா 1 3 3, இதை அடிச்சிங்கன்னா 2 3 6, மிச்சம் 1 4 3 12. இப்போ லாப சதவீதம் எவ்வளோனா 24%. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. இந்த சம்மை இன்னொரு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்த சம்மு, தொடர் தள்ளுபடியாக 10% மற்றும் 20% கொடுக்கப்படுகிறது எனில் அதற்கு நிகரான ஒரே தள்ளுபடி எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி தொடர் தள்ளுபடி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை 100. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இல்லை எக்ஸ்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு தள்ளுபடி, ஒய்ன்றது என்னென்னா செகண்ட் தள்ளுபடி. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, இதில் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா
குறைக்க போகிறது அப்படின்றது தான் அர்த்தம். இல்லை 10% அப்படின்றத எப்படி எடுக்கணும்னா இதில் -10 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா கம்மி பண்ண போகிறது தான். இதில் 10% அப்படின்றத இதில் அப்ளை பண்ணுறப்ப -10 அப்படின்னு கொடுத்துக்கணும். ரெண்டாவது 20% அப்படின்றத -20 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் மைனஸ் போடுறோம்னா இது தள்ளுபடி பண்ணுறதுனால மைனஸ்ன்னு இதில் போட்டுக்கிறோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்ப. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக -10, ஒய்க்கு பதிலாக -20. அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக -10 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -20 பை 100. இப்போ -10 -20 -30 ப்ளஸ் இதில் பெருக்கல்ல இருக்குது -10யும் -20யும் பெருக்கினீங்கன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 10 × 20 200 200 பை 100. இப்போ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குது -30 + 2 அப்படின்னு இருக்கு. -30 + 2 -28 அப்படின்றது வரும். இதான் ஆன்சர். இதில் மைனஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா தள்ளுபடியே குறிக்குது. இதில் அதனால தான் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அதனால் இதை போட தேவையில்லை. அப்போ 28% தள்ளுபடி. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு, ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்குகிறார். பின் அதன் விலையை 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்குகிறார். பின் அதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்கிறார் எனில் அதன் விற்ற விலை மற்றும் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு பாருங்க. வாங்கிய விலை வந்து 1200 ரூபாய். அடுத்து அவர் என்ன செய்கிறாரு 30% உயர்த்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 30% 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 30% உயர்த்துறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30% அப்படின்றத எப்படி எழுதலாம் 1200 இன்ட்டு 30/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 12 × 30 360. இது என்னன்னா 30% உயர்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கான மதிப்பு தான். இப்போ ஏற்கனவே அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 30% உயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 360 வந்து கூட்டிக்கோங்க. அப்படியே 360 கூட்டினீங்கன்னா 0 6 5 1560. வாங்கின விலை 1200 ரூபா, 30% உயர்த்தினதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவா இருக்குன்னா 1560 ரூபாவா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா 20% தள்ளுபடி செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 20% தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணும் 100ல் 20 மைனஸ் பண்ணிக்கணும். தள்ளுபடின்னு சொன்னாலே என்ன பண்ணோம்னா 100க்கு 20% தள்ளுபடி அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ 100ல் 20 போயிருச்சுன்னா 80% அதுக்கான தான் இதில் பார்க்கணும். அப்போ 1560 இன்ட்டு 80% அப்படின்றத எப்படி எழுதுவோம் 1560 இன்ட்டு 80/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 156 இன்ட்டு 8 8 6 48 மிச்சம் 4 8 40 44 மிச்சம் 4 1 8 8 8 4 12. எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 1848 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு 30% உயர்த்தியிருக்காரு. 30% உயர்த்தும் போது என்ன கிடச்சிருக்கு 360 ரூபா கிடச்சிருக்கு. இது 30% உயர்த்தினதுக்கான மதிப்பு தான். அதோட நம்ம வந்து கூட்டிக்கணும். வாங்கின விலை 1200, அதோட வந்து 360 கூட்டினீங்கன்னா 1560 வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா திருப்பியும் 20% வந்து தள்ளுபடி பண்ணுறாரு. தள்ளுபடி அப்படின்றது என்னன்னா 100க்கு வந்து 20 ரூபா தள்ளுபடி பண்ணுறாரு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். 80% என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்போ 1560 இன்ட்டு 80% எவ்வளோ வருது 1248 ரூபா வருது. இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னா 1248 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லைக் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விற்ற விலை மட்டும் கேட்கல, அதுக்கான லாபமும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கிய விலை 1200, விற்ற விலை 1248. அப்போ 1200 ரூபாய்க்கு வாங்கி 1248க்கு விற்றுருக்காருன்னா 48 ரூபா லாபம் அவருக்கு. விற்ற விலை 1248, லாபம் வந்து 48. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, ஒருவர் 11 புத்தகத்தை ரூபாய் 10க்கு வாங்குகிறார். பின் 10 புத்தகத்தை ரூபாய் 11க்கு விற்கிறார் எனில் அவரின் லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மாடல் பார்த்துருந்தோம். அதில் சமம்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன பண்ணோம் a - b/b × 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் வந்து சமம்னு கொடுக்கல பாருங்கள். 11 புத்தகத்தை ரூபாய் 10க்கு வாங்குகிறார். 11 புக்கை வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க 10 புத்தகத்தை 11 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வாங்கிய விலை, இது விற்ற விலை. இப்போ லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொடுக்குறப்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா
அப்படியே ஆப்போசிட்டாக பெருக்கிக்கலாம். இங்கே 11 இருக்கா, கீழே என்ன இருக்குது 10 இருக்குது. இப்போ மேலே வந்து 10ஆல் நீங்கள் பெருக்கிக்கோங்க, கீழே வந்து 11ஆல் பெருக்கிக்கோங்க. ஏன் அப்படி பெருக்கிறோம்னா ரெண்டு வேல்யூவுமே ஒன்றா வர்றதுக்காக பெருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து 10ஆல் பெருக்குங்க. ஏன் 10ஆல் பெருக்கிறோம்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் தான் மேலே பெருக்க போகிறோம். கீழே வந்து 10 இருக்குது, அதனால் 10ஆல் மேலே பெருக்கிறோம். இப்போ 11 10ஆல் பெருக்குனிங்கன்னா 110. 110 புக்கு எவ்வளோ வரும்னா 100 ரூபாய் அப்படின்றது வருது. மேலே ஃபுல்லாகவே 10ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி கீழே பாருங்கள், கீழே வந்து 11ஆல் பெருக்க போகிறோம். ஏன்னா மேலே வந்து 11 நம்பர் இருக்குது, அதனால் 11ஆல் கீழே ஃபுல்லாக பெருக்க போகிறோம். இப்போ 11 × 10 110. 110 புக்கு எவ்வளோனா எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 11 × 11 121 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. வாங்கிய விலை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எத்தனை புக்கை வாங்கியிருக்காரு? 110 புக்கை வாங்கியிருக்காரு. அதே மாதிரியே 110 புக்கை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 121 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காரு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதே 110 புக்கு, கீழே அதே 110 புக்கு. 110 புக்கை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரியே 110 புக்கை எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 121 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து லாபம் கிடச்சிருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்கி 121 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லாபம் எவ்வளவு? 21 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இப்போ சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாபம் என்ன அப்படின்னு கேட்கல. இப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இப்போ லாபம் எவ்வளவு? 21 ரூபா. வாங்கிய விலை என்ன? வாங்கிய விலை என்னன்றது பாருங்கள், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இன்ட்டு 100. இந்த 100க்கு இந்த 100க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 21% தான் லாப சதவீதம். ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு, ஒருவர் ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 240 என முடிவு செய்கிறார். பின் அதற்கு 40% தள்ளுபடி கொடுத்து வைக்கிறார். ஆனால் 20% லாபம் அடைகிறார் எனில் அந்த பொருளின் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருளின் குறித்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 240ன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த விலை. தள்ளுபடி எவ்வளோ பண்ணுறாருன்னா 40% தள்ளுபடி பண்ணுறாரு. அடுத்தது 20% லாபம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாப சதவீதம் 20%. அப்போ அந்த பொருளின் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த குறித்த விலையை விற்ற விலையா அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 240 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 40% வந்து தள்ளுபடி பண்ணுங்க. 100க்கு 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60% இருக்கும். 240 × 60. 60/100. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 24 × 6. 6 நாங்கள் 24, மிச்சம் 2, 6 2 12 14. இப்போ தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ விலையாக இருக்குன்னா 144 ரூபாவாக இருக்குது. தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு விற்ற விலை அப்படின்னு வச்சுக்கலாம். விற்ற விலை எவ்வளவா இருக்குது? 144 ரூபாவாக இருக்குது. இப்போ லாப சதவீதம் எவ்வளவு? 20%. இப்போ நமக்கு என்ன தேவை? வாங்கிய விலை என்னன்னு தேவை. இப்போ வாங்கிய விலைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். வாங்கிய விலைக்கான ஃபார்முலா என்ன? 100/100 லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. 100 லாப சதவீதம் எவ்வளவு? 20. விற்ற விலை என்ன? 144. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணோம். 100/120 இன்ட்டு 144. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 12ஆல் அடிச்சிங்கன்னா 1 12 12 12 12 144 வரும். 12 × 10 120. இப்போ வாங்கிய விலை எவ்வளோனா 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து 35 மாடலும் பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நேரம் மற்றும் காலம் பார்க்க போகிறோம். அதாவது டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம்.